வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல. நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க போகிறோம். சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 30 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், பெரிய ஏலக்காய் 1, ஒரு துண்டு பட்டை. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுக்கிறனால வாசனை நல்லா கூடும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம காய் சேர்த்துப்போம். உங்ககிட்ட இப்போ இந்த டைமில் என்னெல்லாம் காய் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காய் அதோட தண்ணியிலே வேகட்டும். மிதமான சூட்டில் மூடி போட்டு இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா. இப்போ இது நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்போ அடுத்ததாக மசாலா சேர்த்துப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தயிர் சேர்த்துப்போம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தயிரில் நிறைய தண்ணி இருக்கும், நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு பனீர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும், ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரிசி சேர்த்துருவோம். அரிசியை நல்லா கழுவி இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணின்ற கணக்கில் நான் 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் நல்லா ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சாதம் வெந்து வருது. இந்த டைமில் நம்ம அரை எலுமிச்சை பழத்தோட சாறையும் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம மிதமான சூட்டில் இது வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. சாதம் நல்லா வெந்திருக்கு. ஒரு முறை அரிசி உடையாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம தம் கொடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது ஒரு சிம்பிளான ரைத்தா கூட சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.